ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு பக்தர்களே, தமிழ் மாதம் ஆடி மாத ராசி பலன்கள். செவ்வாய் பகவான் குருவோடு இணைந்திருக்கிறார் சுக்கிரனுடைய வீட்டில். இந்த காம்பினேஷன் இருக்கு. இந்த மாதம் எங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு எப்படி சாமி சொல்கிறீங்க, பாதிப்பு விலகும்னு எப்படி சாமி சொல்கிறீங்க அப்படின்னு எனக்கு குறுக்கு கேள்வி கேட்குறேன், கிராஸ் கொஸ்டின் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் சொல்லுவேன், சார் செவ்வாய் பகவான் தன்னுடைய வீட்டுக்கு காலபுருஷனுக்கு 2வது வீடாகிய தனஸ்தானத்தில் சுக்கிரனுடைய வீட்டில் போய் உட்காந்துருக்காரு. பணத்துக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடிய பணாதிபதி பணக்காரன் குருவோடு போய் இணைஞ்சிருக்காரு. சின்ன சிறுபணமாகி மகாலட்சுமியும் சுரூபமாக விளங்கக்கூடிய சுக்கிரனுடைய வீட்டில் போய் உட்காந்துருக்காரு. அந்த சுக்கிரன் தனக்கு 2வது வீட்டில் உட்காந்துருக்காரு. அப்போ குரு சுக்கிரன் செவ்வாய் என்பது குரு மகாலட்சுமி யோகம், குரு மங்கள யோகம். நிச்சயமாக இந்த காம்பினேஷனால் இந்த ஆடி மாதம் நம்முடைய 12 ராசி அன்பர்களுக்கும் கட்டாயம் நல்ல மாற்றம் ஏற்பட போகிறது. ஆடி மாத ராசி பலன்கள் 12 ராசிகளுக்கு உண்டான ஆடி மாத பலன்கள் தான் சொல்ல போறேன். தனுசு ராசி நேயர்களே, இந்த மாதம் ஆடி மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமைகிறது. குறிப்பாக தனுசு ராசிக்கு ஆரோக்கிய குறைவுகள் இருக்குமே ஆனால், நோய் நொடிகள் இருக்குமே ஆனால் நோய்கள் விலகக்கூடிய மாதமாக அமைகிறது. நோய்கள் விலகி ஆரோக்கியமான பெருவாழ்வு அல்லது ஆயுள் பாவங்கள் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசியை பொறுத்தவரையிலும் திடீர் உடல் நலக்குறைவுகள் ஏற்பட்டிருக்கலாம். கடந்த மாதம், போன மாதங்களில் அல்லது கடந்த சில நாட்களில் திடீர் உடல் நலக்குறைவுகள் ஏற்பட்டிருக்கலாம். தொடர்ந்து ஆஸ்பத்திரிக்கு செலவாகிட்டே இருக்க சாமி. அடுத்தடுத்து பாருங்க, வீட்டம்மா அப்படி இருந்தாங்க, மனைவி அப்படி இருந்தாங்க, பசங்களுக்கு ஆச்சு, வீட்டுக்காருக்கு இப்படி ஆச்சு, அம்மாவுக்கு ஆச்சு, அப்பாவுக்கு ஆச்சு. இந்த மாதிரி அடுத்து வீண் செலவுகள், ஆரோக்கிய குறைவுகள், ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் இந்த மாதிரி போயிருக்கும். ஸோ அந்த மாதிரியான உடல்நிலை குறைவுகள் இருக்குமே ஆனால், அல்லது மனசில் ஒரு தைரியம் இல்லாமல் இருக்கிறது, மனசு ஒரு குழப்பமாக இருக்கிறது, மனசில் ஒரு பயமாக இருக்கிறது, ஒரு தைரியமே இல்லை சாமி அப்படின்னு சொன்னாக்கா, நிச்சயமாக இந்த மாதம் முதல் ஆடி மாதத்திலிருந்து உங்களுக்கு நல்ல மன தைரியம் கிடைக்கும் தனுசு ராசி நேயர்களே. அப்போ அந்த மாதிரியான மாற்றங்கள் நிகழ வேண்டும் என்று சொன்னால், உங்கள் பிறப்பு ஜாதகத்தின்படி நீங்கள் செய்து கொள்ள வேண்டிய பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள் முக்கியமானதாக இருக்கும். அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகம் என்ன கால நேரத்தை எந்த கிரகத்தை சுட்டி காட்டுகின்றது அல்லது என்ன பாவதோஷத்தை கர்ம வினைகளை சுட்டி காட்டுகின்றது என்பதை அறிந்து அந்த பாவதோஷங்கள் விலகுவதற்கான சரியான பரிகாரங்களை தேர்ந்தெடுத்து குருவுடைய வழிகாட்டுதலின்படி செய்வீர்களேயானால் இந்த ஆடி மாதத்திலிருந்து சந்தோஷமான எதிர்காலம் உங்களுக்கு அமையும் தனுசு ராசி நேயர்களே. அதோடு மட்டுமல்ல, கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால், மெயினாக தனுசு ராசிக்கு இருக்கக்கூடியது கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் தான். நிறைய பெரிய பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ரொம்ப உயர்ந்த நிலையில் சாதாரண நிலையில் இருக்கக்கூடியவங்களும் கஷ்டப்படுறாங்க. சாதாரண ஒரு 10,000 ரூபா, 5,000 ரூபா, 20,000 ரூபா சம்பாதிக்கக்கூடியவனுக்கும் கடன் இருக்குது. பல கோடி வைத்திருக்கக்கூடிய 500 கோடிக்கு சொத்து இருக்க சாமின்னு எனக்கு ஒருத்தர் சொல்கிறார். எனக்கு கொல்லிமலையில் பெரிய எஸ்டேட்ஸ் இருக்குது, அங்கே நான் ஸ்கூல் காலேஜஸ்லாம் வச்சு நடத்துகிறேன், எனக்கு அர்ஜென்ட்டாக ஒரு 25 கோடி வேணும் அப்படிங்கிறார். பார்த்துக்கோங்க. அப்போ பல கோடி வைத்திருக்கக்கூடியவர்களுக்கும் கடன் சுமைகள் இருக்குது. அப்போ கிரகத்தை பொறுத்தவரையில் கிரகம்தான் ஜெயிக்கும் என்பதை இது எடுத்துரைக்கின்றது. அப்போ அந்த மாதிரி பெரிய பெரிய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய தனுசு ராசி நேயர்களே, உங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீரும். அடைக்க முடியாத கடன் சுமைகளை கூட அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்றது எனதருமை தனுசு ராசி நேயர்களே. கடன் எப்படி சாமி அடையும்? எனக்கு இத்தனை கோடி இருக்குது, எனக்கு இவ்வளோ லிமிட் இருக்குது. எப்படி கடன் அமையும்?
விற்காத ஒரு இடத்த விற்று நீங்கள் கடனை அடைச்சி அந்த இடத்த தான் இந்த தொழிலேருந்து எடுத்து தான் நீங்கள் அந்த இடத்தையும் நீங்கள் வாங்கியிருப்பீங்க. அப்போ விற்காத இடங்களை தான் உங்களுக்கு பிஸ்னஸ் வந்து செட்டில் ஆகலாம், இல்லை பிஸ்னஸ் செட்டில் ஆகலாம், வர வேண்டிய காசு உங்களுக்கு வந்து சேரலாம், அல்லது பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் புது ஆர்டருங்க கிடைக்கலாம். ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் வந்து பெரிய பெரிய கடன் சுமைகளை கூட அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்றது எனதருமை தனுசு ராசி நேயர்களே. அதே போல் மெயினாக இருக்கக்கூடிய பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னாக்கா வம்பு வழக்குகள், சொத்து தகராறுகள், குடும்ப பிரச்சனைகள். மெயினாக இந்த டிவோர்ஸ் கேஸ் போட்டிருக்கக்கூடியவங்க, அதாவது குடும்ப வாழ்க்கையில் மன வாழ்க்கையில் சரியாக வாழ முடியாமல் 6 மாதம்தான் ஆச்சு கல்யாணம் ஆகிட்டு, கல்யாணம் ஆகிட்டு 1 மாதம்தான் ஆச்சு, கல்யாணமே ஆகலை. அது மாதிரி டிவோர்ஸ் கேஸில் இருக்கக்கூடியவங்க, அதில் வந்து வீண் பழி சுமத்தக்கூடியவர்கள், பழி வாங்கக்கூடியவர்கள், மிரட்டி பொருள் பறிக்கக்கூடியவர்கள், அபாண்டமாக பொய் சொல்லக்கூடியவர்கள், இந்த மாதிரிலாம் இந்த வம்பு வழக்கில் நம்ம நிறைய பார்க்குறோம். அது போக குடும்ப பிரச்சனைகள், அண்ணன் தம்பிங்க பிரச்சனை, சொத்து தகராறுகள், நான் கையெழுத்து போட மாட்டேன், நீ கையெழுத்து போட மாட்டேன், எனக்கு தான் வழி, எனக்கு மேலே உனக்கு கீழே. அதே போல் இடப்பிரச்சனைகள், ஒருத்தர் இடத்த இன்னொருத்தர் அபகரிக்கணும்னு நினைக்கிறது, அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படுறது, அடுத்தவங்க இடத்துக்கோ வீட்டுக்கோ ஆசைப்படுவது, இந்த மாதிரியான இடதோஷங்கள், வம்பு வழக்குகள் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால், கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் சரியாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ அதுக்குரிய இடதோஷ பரிகாரங்கள் செய்து கொள்வது நன்மை தனுசு ராசி நேயர்களே. அதே போல தான் வேலை செய்கிற இடத்துல அல்லது தொழில் சார்ந்து பிரச்சனைகள், அது சம்பந்தமான வம்பு வழக்குகள். இப்போ வேலை செய்கிறாங்க ஒரு இடத்துல, வீண் பழி கொடுத்து செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகளை கொடுத்துருக்கலாம், அல்லது வந்து டிபார்ட்மெண்ட் வைஸ் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை அவங்களுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் என்கொயரி கொடுத்துருக்கலாம். அது கவர்மெண்ட் ஜாபோ ப்ரைவேட் ஜாபோ தான் ஒரு மீட்டிங் வைப்பாங்க. அப்போ வந்து அந்த மாதிரியான மேலதிகாரிகள் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருக்கலாம். இதனால் ஒரு மன உளைச்சல், ஒரு மன விரக்தி, மனசில் ஒரு பயம், தேவையில்லாத ஒரு கன்ஃபியூஷன்ஸு, அதே போல் டிப்ரெஷனு, இந்த மாதிரியான ஒரு ஃபியர்னஸ்ஸு, இதெல்லாம் உங்களுக்கு இருக்குமே ஆனால் அந்த வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனை, தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, குடும்பம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, வம்பு வழக்குகள், மனசில் இருக்கக்கூடிய பயம் விலகும் தனுசு ராசி நேயர்களே. இறுதியாக செய்வினை கோளாறுகள், கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைகள், கடும் பிரச்சனைகள், இதெல்லாம் காரணமாக இருக்குமா? சாச்சா இப்படிலாம் இருக்கவே இருக்காது சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய கண்ணுக்கு தெரியாத மறைமுகமான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த மறைமுகமான பிரச்சனைகள் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு எனதருமை தனுசு ராசி நேயர்களே. செய்வினை கோளாறுகள், அப்போ இந்த செய்வினை கோளாறுகள்லாம் இருக்குது அப்படின்னாக்கா அது உலகம் முழுவதும் வாழக்கூடிய தனுசு ராசி நேயர்களே, நீங்கள் அது எந்த நாட்டில் இருந்தாலும், எந்த மாநிலம், எந்த மாவட்டம், எங்கே இருந்தாலும் சரி தான், அதை உடனடியாக அதுக்குரிய பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பு. எந்த மாதம், ஆடி மாதம் அதற்கு ஒரு தகுந்த மாதமாக அமைகின்றது. அது இடதோஷமாக இருக்கலாம், செய்வினை கோளாறாக இருக்கலாம், மந்திர மாந்திரிக தோஷங்களாக இருக்கலாம். நிச்சயமாக எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருந்த பொதுவாக தனுசு ராசிக்கு இந்த மாத பலன் நம்ம ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நோய், எதிரி, கடன், இந்த 3 பிரச்சனைகளில் இருந்தும் தனுசு ராசிக்கு விடுதலை. தனுசு ராசி நேருக்கு பார்த்தீங்கன்னாலே கொஞ்சம் சிரமமான காலமாக தான் இப்போது சொல்லப்பட்டிருக்கு. கிரகங்கள் வச்சு பார்க்கும்போது பெரும்பாலும் உங்களுக்கு 7 சனி விலகிடுச்சு, அது ஒரு பெரிய விஷயந்தான், நல்ல விஷயந்தான். இருந்தாலும் இப்போது சனியாகப்பட்டவர் உங்கள் ராசிக்கு 3ல் இருக்கார், 3லேருந்து வக்ரம் பெற்றிருக்கார். இருந்தாலும் அந்த வக்ரம் பெற்றிருக்கனால உங்களுக்கு கொஞ்சம் உடல்நலம் சோர்ந்து போகிறது, கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போகிறது, கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைலாம் கொஞ்சம் பிரச்சனையாக வர்றது, கரெக்டாக கொடுத்துட்டு இந்த இது நின்று போகிறது, வரக்கூடிய வருமானங்கள் கொஞ்சம் தடைப்படுறது, எல்லாமே நடக்க போகுது இப்போது. அதெல்லாம் கொஞ்சம் உஷாராக இருந்து பார்த்துங்க. அதுக்கு நான் கடைசியாக சொல்ல இறை பரிகாரங்கள் தானம் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அதில் தடைகள் விலகி நன்மை தான் நடக்க போகுது. அது இல்லாமல் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 4ல் ராகு இருக்கிறனால கொஞ்சம் சுகஸ்தானம் சொல்லப்படுது, அது கெட்டு போகும். வண்டி வாகனங்கள்
வாகன சாலம் சொல்கிறனால வண்டி வாகனம் போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக போயிட்டு வரணும். இப்போதைக்கு வண்டி எதுவும் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இருக்கிற வண்டியை வச்சு நீங்கள் ஓட்டிகிட்டு வந்தாலே போதுமானது. அது இல்லாமல் நண்பர்கள் உறவினர்களையும் கொஞ்சம் நெருக்கம் காட்டாமல் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். தாய் வழி உறவில் கொஞ்சம் பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கொடுக்கல் வாங்கல தான், அதையும் நீங்கள் கவனமாக இருந்துக்கணும். தாயாருக்கும் உடல்நிலை சரியில்லாமல் போக போகுது, அதுலேயும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து சரி பண்ணிக்கிட்டால் நல்லது நடக்கும். அது பெரிய பாதிப்பெலாம் வராது, சின்ன பாதிப்பாக தான் இருக்கும். அப்போ நீங்கள் அதை கரெக்டாக அந்த மருத்துவ பரிசோதனை பண்ணி அவங்களுக்கு அந்த சிகிச்சை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க நல்லா வந்துடுவாங்க. அது இல்லாமல் உங்களுக்கு தந்தை வழி உறவுலையும் கொஞ்சம் விரிசல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதுலேயும் கொஞ்சம் நீங்கள் யோசனை பண்ணி ஆலோசித்து, நல்லவங்க இருந்தாங்க அவங்ககிட்ட ஆலோசிக்கலாம், குரு இருந்தால் அவங்ககிட்ட ஆலோசிக்கலாம். இது மாதிரி ஆலோசனை பண்ணி முடிவு எடுத்து பண்ணுறது தான் நல்லதாக படுது. அப்போ தான் உங்களுக்கு அந்த நட்பு உறவுலாம் தொடரும். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அந்த உறவு தொடரணுன்னாலும் நட்பு தொடரணுனாலும் நம்ம ஆழமாக யோசித்து எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் இருக்குது. ஏனோ தான முடிவு எடுத்தோம்னா அந்த நீண்ட நாட்கள் நட்பாக இருந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக பிரிஞ்சு தான் போகும். அதனால் இதை பற்றி நீங்கள் யோசித்து முடிவு எடுக்கணும். இது மாதிரி பண்ணக்கூடிய காலமாக இப்போ இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த திடீர் அதிர்ஷ்டம் யோகம் அப்படிலாம் ஒரு வரக்கூடிய அமைப்பு இருக்குது. ஏன்னா அந்த இடத்துல ஒரு யோகம் ஏற்பட்டிருக்கு உங்களுக்கு. அப்போது அதனால் என்ன நடக்கும்னு கேட்டிங்கனாக்கா, யாருமே முன்பெண் தெரியாது, அவங்களே வந்து உங்களுக்கு சில நேரத்தில் உதவி பண்ணுவாங்க. உங்களுக்கு தெரியாமையே நீங்கள் அவங்களுக்கு வேண்டியவங்களுக்கு யாராவது நீங்கள் உதவி பண்ணியிருப்பீங்க. அவங்க உங்களை பற்றி சொல்லியிருப்பாங்க. அப்போது அது இப்போ உள்ள நேரமாக இருக்கும். அப்போ உங்களுக்கு விசாரித்து போகும்போது தான் தெரியும், ஆஹா நம்ம ஏற்கனவே ஒருத்தருக்கு உதவி பண்ணியிருக்கோம், அவருக்கு வேண்டியவங்க இவங்க நம்மளுக்கு வந்து இப்போ உதவி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த உதவி நீங்கள் ஏற்றுப்பீங்க. அது மாதிரி ஒருத்தருக்கு உதவியாக இருப்பீங்க. இது மாதிரிலாம் நடக்க போகுது இப்போது. திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும், திடீர் பொருள் வரவு ஏற்படும். இது மாதிரிலாம் நடக்க போகிற விஷயமாக நான் சொல்லப்பட்டிருக்கு. இது இல்லாமல் பார்த்திங்கனாக்கா, கடன் விஷயத்தில் கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏற்கனவே கடன் இருந்தால் அதை கொஞ்சம் குறைக்க பார்க்கணும். வட்டி அதிகமாக இருந்தாலும் அந்த வட்டியை குறைச்சி அதை கொஞ்சம் சரி பண்ணி வச்சுக்கிறது நல்லதாக படுது. ஏன்னா அந்த வாங்கின கடன் மூலிமா அந்த கடன் கொடுத்தவங்க வந்து உங்களை நெருக்கடி பண்ணக்கூடிய சூழ்நிலை இப்போ வந்திருக்கு. அதனால் இது நீங்கள் உஷாராக இருக்கிறது நல்லது. பேச்சுவார்த்தையில் தீர்த்துக்கலாம், சமாதானமாக போகலாம். அவங்கக்கிட்ட ஒரு இணக்கமாக இருந்தால் சரி பரவாயில்ல சரி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள எதிர்த்து அவங்கக்கிட்ட வாதாடி வாக்குவாதம் பண்ணால் தான் பிரச்சனை வரும். அப்போது நீங்கள் அது கரெக்டாக இருந்து நடந்துக்கிட்டிங்கன்னா பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இல்லை. இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். எது வந்தாலும் மனைவிகிட்ட ஆலோசனை பண்ணி செய்கிறது தான் நல்லது. பொதுவாகவே தனுசு ராசிக்காரங்க மனைவி மூலமாக ஆலோசித்து எடுக்கும் முடிவுகள் கண்டிப்பாக வெற்றி பெறும். இதுதான் உண்மை. அதே மாதிரி நீங்கள் எல்லாருக்கும் உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒரு ராசியில் அமைப்பில் பிறந்திருக்கீங்க. அதனால் வீட்டில் உள்ளவங்களுக்கும் உதவி பண்ணுவீங்க, வெளியில் இருக்கவங்களுக்கும் உதவி பண்ணுவீங்க. சமூக அக்கறை கொண்டு நீங்கள் செயல்படுவீங்க. எல்லாருக்குமே ஏற்றவராக நீங்கள் வாழ்ந்து காட்டுவீங்க. அப்படி தான் உங்களோட வாழ்க்கை அமையும். அது மாதிரிலாம் இப்போ போயின்ட்டுருக்கு. இப்போ உள்ள காலகட்டத்தில் கொஞ்சம் கிரக சூழ்நிலை சரியில்லாத காரணத்தினாலே நீங்கள் அதிகமாக கடன் வாங்குறதும், இருக்கிற கடன் கொடுக்க தான் பார்க்கணும், மேற்கொண்டு கடன் வாங்கக்கூடாது. அது இல்லாமல் யாருக்கிட்டையும் பகைச்சிக்கூடாது. இப்போது பக்கத்து வீடு, எதிர் வீடு, இல்லை நம்மக்கிட்ட பழகிறவங்க இவங்ககிட்டலாம் பகைக்காமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா இவங்க தான் நம்மளுக்கு உதவி பண்ணக்கூடியவங்க. அவங்ககிட்டே நம்ம பகைச்சிட்டோம்னா அவங்க மற்ற வேறு வந்து நம்மளுக்கு உதவி பண்ணுவாங்க. அப்போது தெய்வத்தின் தான் நீ தான் துணை அப்படி சொல்லி தெய்வத்தை தான் வணங்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்கும். அதனால் இது மாதிரி சொல்லியிருக்கேன். இது இல்லாமல் உங்களுக்கு பதவி உயர்வில் கொஞ்சம் சறுக்கல்கள் இருக்கும், தடையாக இருந்துருக்கும். அதெல்லாம் என்ன ஏறன்னு ஆலோசனை பண்ணி அதுக்குண்டான முயற்சியில் இறங்குனீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த பதவி உயர்வு கிடைக்கும். இது இல்லாமல் வளர்ச்சிகளும் சரி, தொழிலும் சரி, வியாபாரத்திலும் சரி, எங்கே மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சி 6 முறை உட்காந்து யோசித்து முடிவு எடுத்திங்கன்னா கண்டிப்பாக அந்த தொழில் வளர்ச்சியும் வியாபார வளர்ச்சியும் உங்களுக்கு கை வந்த கலையாக அமைஞ்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் சுதாரிச்சுட்டு வந்துடுவீங்க. அது எல்லாமே ஆலோசித்து முடிவெடுக்கணும். அப்போ இதுக்கு என்ன பண்ணணும்? தியான மார்க்கம் தான் நல்ல விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு. அடிக்கடி தியானம் பண்ணிட்டு வாங்க. உங்கள் குலதெய்வம் விஷயத்தை நினச்சி தியானம் பண்ணுங்கள். அது மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்களா நல்ல விஷயமாக நடக்க போகுது. இறை வழிபாடுன்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப உகந்ததாக சொல்லப்படுது. அவரை வந்து சனிக்கிழமையில் வியாழக்கிழமையில் வணங்கிட்டு வரலாம். நல்ல விஷயங்களுக்கு வியாழக்கிழமையும், தீய விஷயங்களுக்கு இந்த உடம்பு சரியாக போகிறது, தீய சக்தி இருந்தால் அதுக்கெல்லாம் சனிக்கிழமையில் போய் வணங்கிட்டு வரலாம். வியாழக்கிழமையில் போய் வணங்குறது ஆஞ்சநேயருக்கு வந்து உத்தியோகம் சம்மந்தப்பட்டது, தொழில், வியாபாரம், சுபகாரிய முயற்சி, இதுக்கெல்லாமே வியாழக்கிழமையில் ஆஞ்சநேயர் வணங்கிட்டு வரலாம். இது மாதிரி வணங்கிட்டு வந்தால் நல்லது நடக்கும். ஒரு 11 வியாழக்கிழமை இல்லைன்னா 11 சனிக்கிழமை
ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. நெய் தீபம் போட்டு துளசி மாலை சாத்தி வசதி இருந்தால் வெண்ணெய் காப்பு சாத்திட்டு வரலாம். கோவில் 11 சுற்று சுற்றணும். ஆஞ்சநேயரை வந்து எப்பவுமே குறைஞ்சது 11, 21, 108 கூட சுற்றலாம், தப்பு கிடையாது. அதுக்குள்ள நேரம் இருந்தால் மினிமம் வந்து 11 தடவை சொல்லப்பட்டிருக்கு. எந்த ஒரு பரிகாரத்துக்கும் 11 தடவை சுற்றிட்டு வரணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. நீங்கள் எல்லா நலமும் பெற்று வாழணும்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.